ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக திருவெளிப்பாடு நூலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த திருவெளிப்பாடு முழுவதும் யோவானுக்கு கடவுள் அருளிய திருவெளிப்பாடை அவர் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். இதிலே இன்றைய முதல் வாசகத்திலே 3வது பிரிவில் இருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ அந்த அதிகாரம் முழுவதுமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், கடவுள் நம்மை எப்படி அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்ற முயற்சி செய்கிறார், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் நம்மிடம் சொல்லுகின்ற அறிவுரைகள் என்ன, இவைதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் நடமாடுகிறீர்கள், ஆனால் நீங்கள் இறந்து போயிருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுக்கு உரிய வெள்ளாடை அணிந்து அவரோடு நடக்க தகுதி பெற்றவர்கள். வாழ்வின் புத்தகத்திலிருந்து உங்களுடைய பெயரை நான் நீக்க மாட்டேன், நீங்கள் எனக்குரியவர்கள், திரும்பி வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். நீங்கள் உயிரோடு இருப்பதை போல நினைக்கிறீர்கள், ஆனால் ஏற்கனவே இறந்து விட்டீர்கள். இந்த வார்த்தையை அவர் சொல்வதன் நோக்கம், நம்முள் இருக்கின்ற பாவத்தின் விளைவாகத்தான் அதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இங்கே அடுத்ததாக ஒரு வார்த்தை, இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்படும் வார்த்தை, ஒரு சில வார்த்தைகள் மிகவும் அழகான வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் மனம் திருந்துவதற்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், உங்களிடம் எல்லாம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பது எனக்கு தெரியும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பணம் இருந்தும் பொருள் இருந்தும் நீங்கள் அதற்குரிய தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் கடவுளிடம் வருவதற்கு அது அல்ல தகுதி, நல்ல மனதும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதும் தான். ஒருவர் செல்வந்தராக இருப்பதனால் அவருக்கு வாழ்வு வந்து விடாது. கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் அது கடவுளுக்குரிய வாழ்வாக அது மாறும் என்ற அழைப்பை அவர் கொடுப்பதோடு, மனம் மாறுவதற்கு தேவையான அத்துணை செய்திகளையும் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஏன்? அவர் நம்மீது பாசம் கொண்டிருக்கிறார், பரிவு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டுவிட மனம் இல்லாமல் நம்மை பிடித்து நின்று கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு மரத்தினுடைய கிளையிலிருந்து அந்த இலை காய்ந்து சருகாகி ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த கிளையை விட்டு விழுந்து விடாமல் மீண்டுமாக பற்றி கொண்டு நிற்கின்ற அந்த இலை போல கடவுள் நம்மை விட்டு விடாமல் இருக்க பிடிக்கிறார். அப்படி பிடிக்கின்ற பொழுது அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? இருக்க பிடித்துக்கொள், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் தான் அவருடைய கரங்களை விட்டு விடுகிறோம். எதற்காக? உலக செல்வங்களுக்காக, வீண் பெருமைக்காக, நம்முடைய ஆசைக்காக கடவுளை நாம் விட்டு விலகி விடுகிறோம். கடவுள் நம்மை தொடர்ந்து வருகிறார். இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி வார்த்தைகளிலே 16, 17, 18 இதிலே பார்த்தோம் என்றால், எனக்கு பிரியமானவர்களை நான் கண்டித்து தண்டித்து திருத்துவேன், நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு என்கின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் நாம் அனைவரும் அவருக்குரிய பிள்ளைகள். அவர் நம்மை பார்த்து கேட்பது இதுதான். கடவுள் உலகை படைத்த பொழுது ஆமேன் என்பவரும் நம்பிக்கைக்குரியவரும் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எனக்குரியவர்கள், என்னோடு வந்து இணையுங்கள், உங்களை வாழ்வு நூலிலிருந்து நான் எடுத்து விட மாட்டேன், அந்த வெண்ணாடை அணிந்து ஆண்டவர் முன் நிற்பதற்கு நீங்கள் தகுதி பெற்றவர்கள், அதை நீங்கள் இழந்து விடாமல் காத்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த அறிவுரை கொடுப்பதன் நோக்கம், நாம் அவருடைய பிள்ளைகள், நம்மை அவர் புறம்பே தள்ளுவது விருப்பம் இல்லாமல் நம்மை மீண்டும் மீண்டுமாக அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை தான் கடவுள் இறுதியாக சொல்லுகிறார். நான் உன்னுடைய இதயத்தின் அருகில் என்று உன்னுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், நீ விரும்பி கதவை திறந்தால் உன்னோடு அமர்ந்து உணவருந்துவேன். இவ்வளவும் சொல்லிவிட்டு கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை, நீ மனமாறு, ஆர்வமாய் மனமாறு, நான் உன்னை கண்டித்து தண்டித்து திருத்துவேன், நீ வெண்ணாடை இணைந்து ஆண்டவருக்கு முன்பு நிற்க நீ தகுதியுள்ளவன், உன்னுடைய வாழ்வினுடைய புத்தகத்திலிருந்து உன் பெயரை நான் எடுத்து விட மாட்டேன். ஆனால் நீ செல்வம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, என்னை விட்டு தள்ளி போகிறார், ஆனால் அது உனக்கு வாழ்வு கொடுக்காது, மனம் மாறி என்னிடம் வா, அது உனக்கு வாழ்வு கொடுக்கும் என்கின்ற அழைப்பை சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், உன் இதயத்தை நான் நின்று கொண்டிருக்கிறேன், நீ விரும்பி கதவை திறந்தால் நான் வருவேன். அங்கே கடவுள் இறுதியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார், நீ விரும்பி கதவை திறந்தால். இவ்வளவு சொல்லிட்டேன், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்,
உன் விருப்பம், நீ கதவை திறந்தால் உன்னோடு அமர்ந்து நான் உணவு வருந்தேன். இதே நிகழ்வு தான் நற்செய்தி வாசகத்திலே பார்ப்போம். சக்கேயு இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை காண ஓடுகிறான். இங்கே சக்கேயு நாம் முழுமையாக நினைத்து பார்க்க வேண்டும். தான் யார், தன் நிலை என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். பலர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், என்னிடம் திறமை இல்லை, என்னால் மற்றொரு மத்தியிலே ஒழுங்காக பேச முடியாது. நம்மை சுயசார்பு எண்ணங்களை நாம வளர்த்து கொண்டு என்னிடம் ஒன்றும் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் சக்கேயு நமக்கு ஒரு பாடமாக அமைகிறார். தான் குள்ளமாக இருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன் என்று காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொண்டார். பிரியமானவர்களே, அவருடைய அந்த இனிஷியேட்டிவ், நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்கின்ற அவர் செயல்பாடுகள் தான் அவரை கடவுளை பார்க்க வைத்தது. அத்தனை கூட்டத்திற்கு மத்தியிலே சக்கேயு என்ற ஒரு நபரை கடவுள் பார்ப்பதற்கான அவசியம் என்ன வந்தது? அவருடைய முன்னெடுப்பு, அவருடைய அந்த தேவை, கடவுளை நான் பார்த்து விட வேண்டும் என்ற முன்கூட்டியே அவர் மனதிலே நிறுத்தி வைத்திருந்தது. அதற்கான செயல்பாடிலே அவர் ஈடுபட்டது. நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார். நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான உந்துதல் உங்களிடம் இருக்க வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார், பெரிய மகன் போகிறேன் என்று போக மாட்டான், இளைய மகன் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போவான். இந்த நிகழ்வுதான். ஆலயத்துக்கு போகணும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போகாது, நாமும் போக வேண்டும். நம் அருகில் இருப்பவரையும் அழைத்து செல்ல வேண்டும், நம் பிள்ளைகளையும் அழைத்து செல்ல வேண்டும். செக்கேயினுடைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். அப்படி செக்கேயு ஆண்டவர் பார்த்தோனே, செக்கேயு இறங்கி வா. ஏனென்றால் செக்கேயு ஏற்கனவே இறங்கி வந்தாயிற்று. எதிலிருந்து இறங்கி வந்தார்? இயேசுவை காண வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டார். அவர் பாவியாக இருந்தார், அவர் வரி வசூலித்தவர். இப்படி இருக்கின்ற பொழுது இறங்கி வா, உன் வீட்டிலே நான் உணவருந்த வேண்டும். முதல் வாசகத்திலே உன் இதயத்தின் அருகே நின்று கொண்டிருக்கிறேன், நீ விரும்பி கதவை தந்து உன்னோடு அமர்ந்து உணவருந்தேன் என்று சொன்னவர் இங்கே சக்கேயை அவராக அழைக்கிறார். சக்கேயு விரைவாக இறங்கி வா, உன்னோடு அமர்ந்த உணவருந்த வேண்டும். ஏனென்றால் சக்கேயினுடைய இதய கதவை இயேசு தட்டிவிட்டார். இப்போது சக்கேயை திறக்கிறாரா என்பதுதான் நமக்கு லூக்கா நற்செய்தியுடைய அடுத்த பதிவு. சக்கேயு தன் இதய கதவை முழுமையாக திறந்து வைத்தார். அவர் சொன்னது, ஆண்டவரே, நான் மக்களிடமிருந்து அடித்து பிடுங்கி இருந்தால் அதை நான் 4 மடங்காக திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுவார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனென்றால் இவரும் ஆபிரகாமின் மகனே. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஆபிரகாமுடைய மக்கள். நாம் கடவுளுடைய அந்த விண்ணக வீட்டினுடைய உரிமையாளர்கள். நம்முடைய பெயர்கள் இந்த வாழ்வினுடைய புத்தகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இந்த பாவ சூழ்நிலையின் காரணமாக நம்முடைய தற்பெருமை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அறியாமை, சாத்தானுடைய மாய கவர்ச்சிகள், இவை அனைத்தும் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து விடுகின்றன. இதற்கு தான் கடவுள் சொல்கிறார், விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஆனால் அதே நேரத்தில் கடவுள் சொல்கிறார், நான் உங்களை தண்டித்து கண்டித்து திருத்துவேன், நீ ஆர்வமாக மனம் மாறு என்று. பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் அழைக்குவோல் விடுகிறார். பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, என்னால் எதையும் செய்ய முடியும். உங்களால் இழந்து போன உயிரை மீட்க முடியாது. இழந்தது இழந்ததுதான். அந்த ஆசீர்வாதம் கடவுளிடம் மட்டுமே உள்ளது. ஆகையால் இனி வரும் காலங்களிலே இறைவனுக்கு ஏற்ற எளிய மக்களாக வாழ்வோம். செல்வம் இருப்பதனால் வாழ்வு வந்து விடாது. நம் பாவத்தை விட்டழிப்போம், கடவுளுடைய பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.